Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க விஜய் ஷாம்லா. ஜென்டில்மேன் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். ஹாலிவுட்டா இருக்கட்டும், கோலிவுட்டா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்தோட பேரை வந்து கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமா வந்து ஒரு மனிதர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப ஜென்டில்மேன்பா, அவரை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்ப வரைக்குமே யாராலையும் அதிகமா சொல்லப்படலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணி இருந்தது. முக்கியமா நம்ம எல்லாருமே ஜென்டில் உமன் அப்படிங்கிறவங்களை எந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படத்தோட ட்ரைலர் டீசர் பார்க்கும்போது தோணி இருந்தது. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டிலா இதை வைக்கணும் அப்படின்னு தோணி இருந்தது சார்? இல்ல ஜென்ரலாவே வந்து ஸ்டீரியோ டைப்பா இருக்குல்ல. இப்போ வந்து ஜென்டில் மேன் சொல்றாங்க, ஜென்டில் உமன் சொல்ல மாட்டாங்க, நீங்களே யோசிக்கிறீங்களா? அது மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால ஜென்டில் உமன் அப்படின்னு வச்சேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நான் டீசர் பார்த்திருந்தேன் ஒரு 6 days பிஃபோர். ரெண்டு ஃப்ரேம், இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ஓகே ஏதோ நடக்குது, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளா இல்ல சார். பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரைலர் டீசர் சாங் பார்க்கும்போது அது இல்ல, அந்த இன்டென்ஷன் அதனால வச்சது. இந்த மாதிரி ஒரு கதை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு கியூரியாசிட்டி தேவைப்படுது இல்ல ட்ரைலர்னா. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், இப்போ நீங்க டைட்டில் சொன்னீங்க ஜென்டில் உமன் ஏன் இருக்குன்னு, அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சின்ன படத்துக்கு ஒரு இன்டென்ஷன், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அப்படின்னும் போது நான் இந்த மாதிரியான சில கேள்விகள் வரும்னு நிறைய வச்சிருக்கேன் படத்துல. ஓகே, ஆக்சுவலா ஜோஷ்வா சார் உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும் போது எதை வச்சு ஓகே பண்ணீங்க மேம்? ஏன்னா நீங்கனாலே கண்டிப்பா இவங்க நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தை அப்படின்னு, ஆனா நீங்க எப்படி இவரு கதையில ஓகே பண்ணீங்கன்னு அப்படி கிடையாது சார். என்ன சொல்றது, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஸ்டோரி கேட்பாங்க. இவங்க எப்படி இந்த கதையை ஓகே பண்ணாங்கன்னு கேக்குறீங்க சார்? மேடம் அதுக்கு ஜென்ரலாவே நீங்க நல்ல கதையை கேட்பீங்க, இந்த பையன் என்ன இப்படி சொல்றோம்? அப்படி கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னும் போது எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரமோஷன்ஸ் ஈவெண்ட், அதுதான் இவங்க எல்லாரோட பியூட்டின்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன ஒர்க்லாம் எதுவுமே உங்களுக்கு காட்டவே இல்லை. பட் ஆனால் கதையை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. டெக்னீஷியன்ஸ் கூட வந்து ஏதோ ஒரு கலை மேல இருக்க போதையில ஏமாந்து வந்துருவாங்க பொதுவாகவே. பட் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் எல்லாம் மட்டும் தான் வரவே முடியும் ஒரு ஆக்டரால். ஏன்னா அவங்க ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன கம்போசரு, என்ன கேமராமேன்லாம் அவங்களை வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணாது. அதை வந்து ஓகே இவர் பண்றாருன்னா ஓகே அப்படின்றத, பட் டேரக்டர் மட்டும் தான் நம்பி வரணும். அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இவங்க நம்பினது தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்குன்னா இவங்க எல்லாரோட நம்பிக்கை தான் முக்கிய காரணம். கண்டிப்பா. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நான் நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு அதனால நான் படம் பண்ணேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த டைரக்டர் மேல ட்ரஸ்ட் இருந்து பண்ணேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மி. ஸோ அதனால மேம் அப்படின்னாலே அவங்க நடிக்கிறாங்க ஒரு படம்னா அந்த காசு கொடுத்து பாக்குற அளவுக்கு வர்த்தபிளான மூவியா இருக்கும். ஸோ நீங்க என்ன சொன்னி மேம இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். நீங்க சொன்ன கதை தான். ஓகே, படிச்சு முடிச்ச உடனே எனக்கு அது பிடிச்சிருந்தது. கேரக்டரும் பிடிச்சிருந்தது. பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கேரக்டர். என்னோடது மட்டும் இல்ல, லோஸ்லியாவோட கேரக்டரா இருக்கட்டும், தரணியோட கேரக்டரா இருக்கட்டும், இதுல ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க இந்த படத்திலேயே. ஒரு 5-6 மேக்சிமம் அவ்வளவுதான் கேரக்டர்ஸ் அதுக்குள்ள. பட் எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கேரக்டர். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. அண்ட் ஜோஷுவா கிட்ட பேசும்போது ஓகே இவரால வந்து இந்த படம் ஃபுல் ஆஃப் பண்ணிட்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிட்டாங்க. இல்ல சார், எனக்கு பர்சனலா டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நீங்க நம்ப வச்சிருக்கீங்க. உண்மையாவே அது அவங்க நம்பி இருக்காங்கன்னா அதுக்கு வர்த்தபிளா மூவில நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்லியா மேம், ஸோ ரீசெண்டா ஹவுஸ் கீப்பிங் பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு நிறைய நல்ல ரிவ்யூஸ், ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபிலிம். இப்போ பேக் டு ஜென்டில் உமன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமா சரி ஓகே. ஓகே, ஜோஷ்வா சார் தெரியும். சோ அவர் என்ன சொன்னாரு, எதை வச்சு நீங்க ஓகே பண்ணீங்க? ப்ரீவியஸா ஒரு படத்துக்கு நரேஷன் கொடுத்திருந்தாங்க, அப்படிதான் எனக்கு அவரை தெரியும். அதுக்கப்புறமா வந்து
ஒரு என்னோட 2 படத்துக்கு அப்புறமா எனக்கே ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கரெக்டா இந்த ஸ்டோரி வந்து நரேட் பண்ணாங்க. அனா கேரக்டர், என்னோட படத்துல என்னோட நேம் வந்து அனா. ஸோ அது நரேஷன் கொடுக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியும் லிஜோ இருக்காங்க, ஹரி இருக்காங்க இந்த படத்துல அப்படின்னும் போது காஸ்டாவே ரொம்ப நல்ல காஸ்டா இருந்தது. அண்ட் எனக்கு அவர் கூட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே தெரியும் ஒரு விஷயத்த அவர் பாக்குற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா வந்து இவர் ஏதோ பண்ண போறாரு, ஒரு மேஜிக் பண்ண போறாரு இந்த படத்துல. அப்படிதான் நான் உள்ள வந்தது இந்த படத்துல. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களை தாரணி மேம வந்து ட்ரைலர்ல பாக்கும்போது ஒரே ஒரு சீன் தான், டக்குனு ரொம்ப ஹோம்லியா சுடிதார்லாம் போட்டு உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. பட் ஆனா அந்த இடத்துல டயலாக் ஏதாவது நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மேம் இருந்தாங்களே, ஏற்கனவே சதீஷ் சார் கூடயே ஒரு மாதிரி அது வேற மாதிரி இருந்தது உங்களோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே. சரி, உங்களுக்கு டயலாக் அதென்ன வேணும்? ஸ்கூட்டி ஆட் ஒண்ணு பார்த்திருக்கேன், அதுல ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. அதுக்கப்புறம் டெட்டாயில் ஆடு. ஆனா நீங்க போய் இன்ட்ரோவர்ட்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதேதான். இது சத்தியமா என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேம் ஏன் அப்ப அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு இப்ப தெரியுது. படத்துல நீங்க தான் இம்பார்ட்டன்டான ரோல்னு எனக்கு தோணுச்சு. சார் அதுக்கும் ஏதாவது சொல்றாரு, எனக்கு தோணுச்சு. இல்ல இம்பார்ட்டன்டான ரோல். ஓகே, இம்பார்ட்டன்டான ரோல். சோ எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் சார் கதை எப்படி நரேட் பண்ணாரு, எவ்வளவு நேரத்துக்கு நரேட் பண்ணாரு? ஆக்சுவலா அவர் எனக்கு, நான் வித்தைக்காரன் ஃபைண்டர் இந்த படம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி தான் பண்ணேன், 2 years பேக். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா எதுவுமே இல்லை. அவர் ரேண்டமா என்ன அப்ரோச் பண்ணது இன்ஸ்டாகிராம்ல, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னாங்க. என்னால் நம்பி ஒருத்தங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். அண்ட் he didn't audition me for the role. ஆடிஷன் பண்ணாம கரெக்டா இருக்கும், ஒர்க் ஷாப் மட்டும் ஒரு 2 days வச்சாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படும்ன்ற மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸா எதுவுமே சொல்லல. பட் இப்படிதான் கேரக்டர், நீ அந்த இடத்துல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவ, என்ன பண்ணுவ, அதை என்ஹான்ஸ் பண்ணு, அவ்வளவுதான் சொன்னாரு. ஸோ அவர் எனக்கு ஸ்பேஸா நிறைய கொடுத்தாரு. இதுதான் உன் கேரக்டர், அதில் நீ எப்படி பண்ணுவியோ அது பண்ணு, எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எனக்கு ஒரு ப்ரீஃப் கொடுத்தாரு, இவங்க தான் காஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் இது கண்டென்ட் பேஸ்டா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும் அப்படின்னு. ஸோ அப்படிதான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஓகே. ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற பட்சத்துல தன்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற போது நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் சார். ஏன்னா நம்ம பெருசா எதையுமே பார்த்துருக்க மாட்டோம், இதெல்லாம் எப்படி கொண்டுட்டு போகணும். ஏன்னா இப்ப வந்து கோலிவுட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபிலிம் அப்படின்னா 5 hour 6 hour எடுக்கிறதா ஒரு ஃபிலிமாவே ஆயிடுது. இதுக்கு வந்து பார்ட் 2ன்னு போடுறாங்க, நிறைய விமர்சனங்களை தொடர்ந்து பாக்குறோம். இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி எடுக்கணும், எப்படி கொண்டுட்டு போகணும், ஆர்டிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை எப்படி எடுத்துட்டு போனீங்க சார்? இல்லை, நான் ஃபிலிம் ஸ்கூல் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால கஷ்டமாலாம் இல்லை, பிளான் பண்ணது அப்படியே நாங்கள் கரெக்டாக அடிச்சிட்டோம். டீமோட சப்போர்ட்லாம் அது பாசிபிள் ஆகிடுச்சு, அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ டேரக்டர் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களை பார்த்து சில பேர் ஹீரோயின்ஸ் டேரக்டர்ஸ்லாம் எனக்கு இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த கெரியருக்குள்ள வந்தேன்னு சொல்லுவாங்க. நீங்க யாரையாவது பார்த்து நான் யாருமே இன்ஸ்பயர் ஆகல, யாரை பார்த்துமே. ஓகே. சினிமா அப்படி கூட எனக்கு இன்ஸ்பிரேஷனெல்லாம் வரல. நான் இது ஒரு ஒர்க், எனக்கு எல்லாருக்கும் வேலை மாதிரி எனக்கு சினிமா ஒரு வேலை. ஸோ நான் அந்த வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன், அவ்வளோ. ஓகே. உங்களுக்கு இந்த படம் நடிச்சு முடிச்ச பிறகு, நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஒர்க்ல நம்ம சாட்டிஸ்ஃபைடா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்னு தோணும் மேம். அந்த மாதிரி இந்த படம் நடிச்ச பிறகு என்ன விஷயம் தோணுது மேம் உங்களுக்கு? ஐயோ, அது நான் சொல்ல முடியாது, படம் பார்த்து மற்றவங்க தான் சொல்லணும். நான் இது ஓகே, எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு சொன்னா அது நல்லா இருக்கா? சரி, அந்த கேரக்டரை பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப்ல நம்ம வேற மாதிரி இருப்போம், ஆனா படம் அப்படிங்கிற பட்சத்துல அது வேற ஜானர்ல நம்மளோட அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த கேரக்டருக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்தது? ஓகே, இதுல என்னோட கேரக்டர் பேரு வந்து பூர்ணி. நம்ம பை லுக்ஸ்லேயே வந்து எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போதே ஒரு லவபிளான ஒரு வைஃப் கேரக்டர் மாதிரி இருக்கும். பட் அதுக்கான நிறைய தாட் ப்ராசஸ் தான் நிறைய இருக்கும். லைக் பூர்ணி எப்படி இருப்பா, ஏன் எப்படி யோசிக்கிறாங்க, இல்லை இந்த சுச்சுவேஷன்ல ஏன் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்கும் நிறையா. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நிறைய போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் பர்சனலி வேற ரிசர்ச் அந்த மாதிரி வேற ப்ரிப்ரேஷன்ஸ் எதுவும் நான் பண்ணலை. மேபி டயலாக்ஸ்ல வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு, இப்போ நாளைக்கு எடுக்க போகிற சீன் வந்து இன்னைக்கு ஷூட் முடிச்சு ரூமுக்கு போய் அந்த சீன்ஸ் மட்டும், அந்த டயலாக்ஸ் மட்டும் நான் பை ஹார்ட் பண்ணிப்பேன். அதுதான், அவ்வளோதான்.
ஓகே. ஆக்சுவலா நம்ம ஜோஷ்வா சார் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் டயலாக் சொல்லுவாரு மேம். ஏன்னா அவர் ரொம்ப காமெடியோட ஜாலியா இருக்காரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு? உங்ககிட்ட நரேட் பண்ணும்போது டயலாக்லாம் முன்னாடியே கொடுத்துருவாரா? சில டேரக்டர்ஸ்லாம் ஆன் ஸ்பாட்ல தான் டயலாக்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ இவங்கள பத்தி டயலாக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும் எல்லா டயலாக்ஸுமே. அண்ட் ஷார்ட்ஸுமே லாங் ஷார்ட்டா இருக்கும். எல்லாமே கிறிஸ்பா எங்கேயுமே வந்து இருக்காது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து ஒரு லிஃப்ட்ல இருந்து கீழே இருந்து மேல வந்து இவங்க வீட்டுக்கு போற மட்டும் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்கும். ஸோ காமெடியானா நாங்க காமெடியா பேசிக்கல, இப்பதான் காமெடியா பேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க படம் பத்தி மூவி பத்தி பேசியிருக்கோம். அண்ட் அவர் எப்படி யோசிப்பாரு சில விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு தெரியும். பட் படம் ஷூட் அப்போ காமெடியா பேசுறதுக்குலாம் எங்களுக்குலாம் நாங்க பேசிக்கிறதுக்குலாம் டைமே கிடைக்கல. ஏன்னா 19 daysல ஷூட் பண்ணோம் இந்த படம். ஸோ ரொம்ப ரஷ் பண்ணின்னு சொல்ல மாட்டோம், பட் வேலையை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் ஷூட் போச்சு. ஓகே. உங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு படத்துலயும் ஒரு மாதிரியான விஷயங்களை லேர்ன் பண்ணிப்போம். சில விஷயங்கள் வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜென்டில்வுமன் படத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது? இந்த மாதிரி கேரக்டர் நான் பிளே பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டென்ஸான ஒரு கேரக்டர் பிளே பண்றேன். அதுவே எனக்கு வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இவரோட டிரெக்ஷன்ல ஒர்க் பண்ணது புதுசா இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எப்பவுமே பின்னாடி ஒரு பிஜிஎம் போயிட்டே இருக்கும். எந்த சீன் ஷூட் பண்ணும் போதும் சாங்ஸோட தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். எமோஷனல்னா அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு மியூசிக் பின்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எந்த படத்துலையுமே ஒர்க் பண்ணது இல்லை. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் லிஜோ அப்புறம் ஹரி அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது, இவங்க ஆக்ட் பண்றத பக்கத்துல இருந்து பாக்குறது, இது எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது சந்தோஷமா. லிஜோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் தோணி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணி இருந்தது. ஆக்சுவலா ஜெய்பீம் படம் வந்து நானே எங்க அப்பா அப்போ ஃபேமிலியா உட்காந்து சென்னையில பார்த்தோம். இப்போ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அழுதாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. மணிகண்டன் சார் பெர்ஃபார்மன்ஸும் உங்க பெர்ஃபார்மன்ஸும் அதுல இறுக்கி பிடிச்சிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த சீன். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்ட்ல எல்லா விஷயங்களும் ரீகலெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தோணி இருந்தது? அதுதான், அது அவங்க கேரக்டர் தானே அவங்க பிளே பண்ணிருக்காங்க. அது ரியல் கேரக்டரா பார்க்கும்போது எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நான் வந்து அதுதான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டேன். வேற சொல்லி இல்ல, அது வந்து அவங்க என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்குன்னா லைக் படத்துல வந்து ஒரு அந்த கேரக்டர் வந்து என்னோட வீட்டுக்கு வந்து அவங்க சைட்ல இருக்கிற ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. டயலாக் டெலிவரியா இருக்கும், இல்ல சில இடத்துல அந்த டயலாக் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பிரீத் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் ஒரு சீன்ல எல்லாம் கேமரா இருக்கிறதே மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது. எனக்கு அவங்க அழும்போது இல்ல அது சொல்லும் போது எனக்கு கவலையா இருந்தது, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ ஏன்னா நடிச்சிட்டு இருக்கோம், ஆனாலுமே அதை தாண்டி ரொம்ப ஐயோ பாவம் அவங்க அந்த அளவு தூரம் அவங்க நடிச்சாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு பர்சனலா பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருந்தது அவங்க பார்த்தது. கண்டிப்பா. ஏன்னா எனக்குமே ட்ரைலர்ல ஒரு சீன் வந்திருந்தது. நீங்க கதவை தட்டிட்டு எல்ஐசி ரெனவல் பண்றதுக்காக வரணும் போது என்ன என் புருஷன் தான் வேணுமான்ட்டு போய் கேட்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது டக்குனு கேட்டுட்டாங்களே பாடிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், கொண்டுட்டு போன ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் நல்ல விதமா தான் சொல்றேன். நீங்க ரொம்ப நேரமா எனக்கு குறுகுறுன்னு பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே. தாரணி மேம், ஹரி சார் வந்து 2022 ஏப்ரல்லயே வந்து இவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிற ஒரு போட்டோ போட்டு ஜூன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் போட்டிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருக்கும் அது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன், பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா, அது பட் அதுக்கப்புறம் ரைட் ஆஃப்டர் தட் இஸ் வாட் ஐ டிட். இது இந்த படம் தான். சோ இது வித்தைக்காரன் ஃபைண்டர் எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ண படம். ஓகே. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டால பார்த்து கூப்பிட்டு இருந்தாரு சார், என் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா இருக்கட்டும், கதை சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெமரபிளா இருக்கும். சோ உங்களுக்கு ஜென்டில்வுமன் படத்துல ஒரு ஃபேவரட்டான விஷயம் இதுதான், என்னோட இந்த படம் தான் எனக்கு இதான் ஞாபகம் வரும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
அதான் இந்த படத்துல எல்லாமே லென்த்தியான சீன்ஸ் தான், கட்டு இருக்காது. இது எல்லா இன்டர்வியூல சொல்லிட்டே வரோம். சரிமா லென்த்தியான சீன்ஸ், ஸோ கட்டு இருக்காது. அது எனக்கு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை எந்த படத்துலயும். ஸோ லைட்டா ஏதாவது சொதப்புனா கூட திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஸோ என்னோட கேரக்டர்னா என்னோட சீனா ஓகே, நான் திருப்பி போகலாம். ஆனால் 2 பேர் 3 பேர் இன்வால்வ் ஆகுற சீன்னா ஒருத்தங்க லைட்டா ஏதாவது பண்ணாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஸோ அது வந்து ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிளஸ் ஹி கேவ் மீ தட் ஸ்பேஸ் டு நான் என்ன பண்ணணும்னா அது பண்ணலாம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் இல்லை. ஸோ எல்லாமே நான் ஏடி சைட்லயும் இருந்தேன், அப்படியே ஆர்ட் சைட்ல கொஞ்சம் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் ஜாலியா இருந்தேன் செட்ல. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா மேம். இந்த ஜென்டில்வுமன் படத்தை இந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து கட்டாயம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து நான் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன், இப்போ ஓடிடில தான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. அப்படின்னா எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கான ஃபிலிமா இருக்கும்? இல்ல, எல்லா ஆடியன்ஸ்க்குமான ஃபிலிம் தான் இது. இந்த படம் இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுலாம் வந்து அதை டிவைட் பண்றது மனதில்லை. அது வந்து ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிமினேஷன் தான் அது. படம் வந்து எல்லாருக்குமானது தான். அதை பார்க்க வேண்டிய இடத்த வந்து மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா வந்து தியேட்டர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏரியா. நீங்கள் வந்து எல்லா தரப்பட்ட மக்களோடய உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்பீங்க. ஒரு குறிப்பாக ஒரு படத்தை வந்து தனியாக பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டமாக உட்காந்து பார்க்குற வித்தியாசம் இருக்குது. நம்மளே வந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கும் 4-5 பேரோட இருக்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் டீசர் ட்ரைலர்லாம் பார்த்து வச்சு சொல்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்க வேற ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துல இருந்து ஒரு கிடைக்கிறதா இருந்தால் கிடைக்கும் நான் நம்புறேன். அது வந்து நீ ஒரு தியேட்டரில் நிறைய பேரோட உட்காந்து பார்க்கும்போது நல்லா எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ தியேட்டரில் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஓடிடியில் திருப்பி பார்த்தீங்கன்னா 2 பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். லாஸ்ட்லியா மேம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் போன்ல கேட்க மாட்டேன். உங்க 2 பேருக்கு ரொம்ப அதிகமா கூகுள்ல வந்து உங்க 2 பேரை பத்தி நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணிருப்பாங்க. அதுல ரொம்ப அதிகமா தேடின விஷயங்களை பத்தி தான் கூகுள் சர்ச். எனக்கும் 2 பேருக்கும். ஓகே, ஆக்சுவலா இந்த கேமரா உங்களுக்கு ஃபோக்கஸ்டா இருந்தா உங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சே ஒரு தனி வீடியோ போடலாமா? நிமிஷத்துக்கு ஒரு 10 ரியாக்ஷன்ஸ் வந்துருதுமா, ரொம்ப அழகா இருக்கும். லாஸ்ட்லியா மேமோட ஏஜ் என்ன? ஏஜா? நோ. லாஸ்ட்லியாவோட பாய் ஃப்ரெண்டா? நான் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு பிரச்சனை ஆகுது, நீங்க எழுதிட்டு வந்து தானே கேக்குறீங்கன்ட்டு. அதனால நான் வந்து கிளியரா இந்த வாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் கூகுள்ல போய் தேடுறாங்க. இன்னும் மெயின் டீச்சருக்கே வரல. இல்லையா மேம்? எனக்கு புரியலையே. இல்ல, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தேடி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். தெரியல, இருந்தா உங்களுக்கு கூகுள்ல கிடைக்கும்ல.